ராஜபக்ஷவுக்கு பிடித்த ஒரு நபர். எங்களுக்கு தெரியும், ராஜபக்ஷர்களுக்கு பிடித்த நபர் என்றாலே இந்த பல குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், பல ஊழல் மோசடிகளோடு தொடர்புபட்டவர்கள், இப்படியானவர்கள் தான் அவருடைய இந்த லிஸ்டிலே இருப்பார்கள். அப்படியான ஒருவர் தான் இவரும். ஆனால் இவர் அரசியலுக்கு வர இவருடைய தந்தை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காலத்திலிருந்து இவருடைய தந்தை, அதாவது சஜித் குணவர்த்தனுடைய தந்தை அரசியலில் இருக்கின்றார். அந்த வழியில் இவரும் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்கும்போது நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று அவரோடு கட்சியில் இணைந்து சேர்ந்து பயணிப்பதற்கு தயாரான பொழுது, அதற்கு முன்பதாகவே அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாக பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவ்வளவு விருப்பப்படவில்லை இவரை கட்சியில் இணைத்துக் கொண்டு, இவரை அரசியலில் சேர்த்து கொண்டு அவர் கட்சி அவப்பெயருக்கு உட்படுவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே அவரை விலக்கிவிட்டார். அதை சேர்த்துக்கொள்ளவில்லை. நிராகரித்தவுடன் அவர் என்ன செய்கின்றார்? துபாய் செல்கின்றார், வேறு தொழில்களில் ஈடுபடுகின்றார். அப்படி இருக்கும்போது வியாபாரங்களில் ஈடுபட்டு மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவோடு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார். அவரோடு சேர்த்து செல்வதற்கு தாம் விருப்பப்படுவதாக சொன்னவுடன் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நீ என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தால் என்ன, எல்லோரும் நம்ம ஆக்கள் தானே என்று அவர் அந்த எண்ணத்திலே இவரை சேர்த்துக் கொள்கின்றார். மீண்டும் அவருடைய அரசியல் பயணம் அங்கிருந்து தொடர்ந்தவுடன் பல அச்சுறுத்தல்கள், குற்றச்சாட்டுக்கள், மோசடிகள் இப்படி அடுத்தடுத்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இவருக்கு அந்த இடம் அதிகமாக கொடுக்கப்பட்டு விட்டது. காரணம், ராஜபக்சர்களுக்கு அவ்வளவு நெருக்கமாக செயற்பட்டதால் இவரும் அவருடைய ஆட்டத்தை காண்பித்து ஆடத் தொடங்கினார். 2010-2015 ஆண்டுகளில் இவர் மீன் லங்கா விமான சேவையின் நிறுவனத்தின் நிறைவேற்றி பணிப்பாளராக கூட இவர் நியமிக்கப்பட்டார். அவ்வளவு நெருக்கம் ராஜபக்சர்கள். அவருடைய அரசாங்கத்திலே அவருக்கு ஒரு முக்கியமான பதவிகள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. இன்னும் எவ்வளவு நெருக்கம் என்று சொல்ல போனால், விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அப்போதைய அரசாங்கத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறும் போது சஜின்வாஸ் குணவர்த்தனுடைய பேர் அந்த லிஸ்டில் இருக்கவும் இல்லை. ஆனால் இவரும் அழைத்து செல்லப்படுகின்றார். அதற்கு மஹிந்த ராஜபக்ச தான் காரணம். இவரும் எங்களோடு இணைந்து இவரையும் அழைத்து செல்லும் அளவுக்கு சஜின்வாஸ் குணவர்த்தன அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கின்றார் ராஜபக்சகளோடு. காரணம், அதுதான் அவர் செய்த சேவைகள், வேலைகள் எல்லாம், இதர பல செயல்கள் எல்லாமே அதனோடு சம்பந்தப்படும். அப்படி இருக்கிற நிலையில் தான் இந்த அவருடைய அரசாங்கம், அதாவது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போது இவரும் அந்த அரசாங்கத்தில் இருந்திருக்கின்றார். பல முக்கிய பதவிகளை பொறுப்பேற்ற செய்த போது பல ஊழல் மோசடிகள் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த வருடங்களில், அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சருடைய ஆட்சி காலம் முடிவடைந்தவுடன் அடுத்தடுத்த வருடங்களில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இவருக்கு எதிராகவும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது, வழக்குகள் தொடரப்படுகின்றது.